Hi students, example 6.1 with the usual notation in any triangle ABC prove the following by vector method சொல்லி நமக்கு 3 subdivision கொடுத்துறாங்க. இல்ல first subdivision எடுத்துக்கலாம். A square is equal to B square plus C square minus 2BC cos A நம்ம இதை prove பண்ணணும். So first என்ன பண்ணுங்க, ஒரு triangle ABC எடுத்துங்க. இந்த triangle ABC எடுத்த பின்னால இந்த capital Aக்கு opposite இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னா small a vector எடுத்துங்க. ஸோ மாற்றி எடுத்துடாதீங்க, ஆன்சர் கிடைக்காது. ஸோ capital Aக்கு opposite a vector, capital Bக்கு opposite என்ன பண்ணுங்க small b vector எடுத்துங்க. அண்ட் capital Cக்கு opposite என்ன பண்ணுங்க small c vector எடுத்துங்க. இந்த இடத்துல a vector, b vector, c vector எதை மென்ஷன் பண்ணுது பாருங்க, சைட்ஸை மென்ஷன் பண்ணுது. இந்த இடத்துல ABCன்றது ஆங்கிளும் மென்ஷன் பண்ணும் அண்ட் வெர்டெக்ஸும் மென்ஷன் பண்ணும். சம் போடும்போது மீனிங் புரியும். ஏ வந்து ஏபிசின்றது ஆங்கிளும் மென்ஷன் பண்ணுறது, வெர்டெக்ஸும் மென்ஷன் பண்ணுறதுன்றது போடும்போது தெரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, இந்த இடத்துல இதுக்கு என்ன பண்ணலாம்னா ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வெக்டராக போடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஏபி வெக்டார் ஆரோ மார்க் பாருங்கள். ஸோ ஏபி வெக்டார் ஏலேருந்து பி அண்டு பிலேருந்து சி, தட் இஸ் எ பிசி வெக்டார் அண்டு சிஏ வெக்டார். ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். அப்போட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 0 வெக்டார்னு கிடைக்கும். தட் இஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஈக்குவல் என்ன பண்ணுறீங்க 0 வெக்டார்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கலாமே, சைட்ஸை மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணுங்க சி வெக்டார் என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் and BC vector. So BC vector is equal to another A vector and CA vector. So CA vector is equal to B vector. இப்போ இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஏபின்றது சி வெக்டார் தானே. ஸோ இதில் சி வெக்டார் ப்ளஸ் பிசின்றது ஏ வெக்டார் ப்ளஸ் சிஏன்றது பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். நெக்ஸ்ட் இப்போ ப்ரூஃபை பாருங்கள். ப்ரூஃபை பார்த்து தான் சம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2BC காசுங்கிறது. ஸோ இதில் ஏ ஸ்கொயர்ன்றது பாசிட்டிவ். ஸோ அதனால் ஏவை எப்படியே வச்சுக்கிட்டு மற்ற 2 டேர்ம்ஸ் வெளியே ரிமூவ் பண்ணுறேன். இல்லை இந்த 2 டேர்ம் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் ஏ வெளியே போனால் மைனஸ் ஏ அப்படின்னு செய்யலாம். நம்மளோட சாய்ஸ் நான் எப்படி செஞ்சாலும் ஆன்சர் வந்துடும். நான் என்ன செய்யறேன்னா இந்த இடத்துல ஏ வெக்டார் அப்படியே வச்சுங்க. ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது வெளியே என்ன ஆகும், இது ப்ளஸ் பியில் இருந்தால் மைனஸ் பி வெக்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வெளியேறும்போது மைனஸ் சி வெக்டார்னு வந்துடும். இது ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக, ஸோ வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார்னு என்ட்ரி பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் எல்லாமே ஸ்கொயர் இருக்கிறதுனால என்ன பண்ண ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட்டை அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட்டை அப்ளை பண்ணுறப்போ என்னன்னா இது ஏ வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் என்ன ப்ளஸ் ஆகிடும். ரிமைன் எனக்கு பார்த்தீங்கன்னா பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வெக்டர் நோட்டேஷன் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி ப்ரூஃபில் கூட வெக்டர் நோட்டேஷன் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுங்கள், இந்த வெக்டர் நோட்டேஷன் எடுத்துடுறேன். அப்போ என்ன பண்ணலாம், இது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. ஸோ ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ABன்னு அப்ளை பண்ணுவோம். பட் இங்கே பி ப்ளஸ் சி த ஹோல் பவர் ஸ்கொயர் இருக்கனால இதை ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணலாம், இதை பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அண்டு ஃபார்முலா வைஸாக ப்ளஸ் 2AB தட் இஸ் 2B டாட் சின்னு என்ட்ரி பண்ணுறேன். ஏன்னா கிவன் கொஷினில் இங்கே காசுன்னு கொடுத்ததுனால நாம் என்ன பண்ணோம், இதில் டாட் போடாத அப்ளை பண்ணிடணும். அதனால் இந்த இடத்துல 2BCன்னு போடாதீங்க, 2B டாட் சின்னு என்ட்ரி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அதாவது டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இருந்ததுன்னா இதை மால்லஸ் ஆஃப் ஏ வெக்டார் மால்லஸ் ஆஃப் பி வெக்டார் காஸ் தீட்டான்னு என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், இதை பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படியே இருக்கட்டும். ஏ டாட் பி இருக்கும்போது மால்லஸ் ஏ மால்லஸ் பின்றேன். அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இதை மால்லஸ் பி இதை மால்லஸ் சின்னு என்ட்ரி பண்ணலாம். அடுத்தது இந்த இடத்துல காசுன்னு இருக்குது டீட்டா. ஸோ டீட்டான்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டெப்பை அப்சர்வ் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், ஆங்கிள் எப்படி நோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பி டாட் சின்னு இருக்குது. இங்கே பாருங்கள் பி அண்டு சி. ஸோ பி டாட் சிக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆங்கிள் ஏ இருக்கிறதுனால ஏன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள்.
இந்த B என்ற ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வருது, அதாவது கன்வர்ஜ் ஆகுது பாயிண்ட் ஏல வந்து, வெர்டெக்ஸ் ஏல வந்து. இந்த வெர்டெக்ஸ் ஏலேருந்து இந்த C வெக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்ஜ் ஆகுது, கீழே வருது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம ஆங்கிளாக எடுக்க முடியாது. அதான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே ஏன்றது ஆங்கிளாகவும் இருக்கும், வெர்டெக்ஸாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இதை Bன்றது இது என்ன ஆகுது, கன்வர்ஜ் ஆகுது, இது மேலே வருது. A என்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து மேலே வருது, A என்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து C வந்து டைவர்ஜ் ஆகுது. அப்போ ஒரு பக்கம் கன்வர்ஜ் ஒரு பக்கம் டைவர்ஜாக இருக்கும்போது இதை ஆங்கிளாக எடுக்க முடியாது. அப்போ எப்படி தான் இதை ஆங்கிளாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஏலேருந்து என்ன பண்ணுங்கள், இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிறது கன்வர்ஜ் என்ன ஆகும்னா டைவர்ஜ் ஆகிடும். அதாவது பாயிண்ட் ஏ வரைக்கும் தான் கன்வர்ஜ். இந்த பாயிண்ட் ஏக்கு மேலே வரும்போது என்ன ஆகும்னா இது டைவர்ஜ் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் டைவர்ஜ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண ஆங்கிளாக எடுத்துக்கலாம். இது நல்ல டயக்ராம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைன்னு வச்சிங்களேன், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஆங்கிள் எவ்வளோ, 180 டிகிரியா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப நம்ம 180 டிகிரி இருக்கும். இதுவும் இதையும் ஆட் பண்ணி போடும்போது இந்த இடத்துல இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நான் ட்ரா பண்ண அதே சேம் ப்ராசஸுக்கு தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிள் ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி வரும். இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இது ஏ, இந்த ஆங்கிள் ஏ. அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குன்னா 180 மைனஸ் ஏன்னு வந்துடும். தட் இஸ் என்ன பண்ணலாம், அது 180 ஏக்கு பதிலாக எப்படி போகலாம், பை மைனஸ் ஏ கூட என்ட்ரி பண்ணலாம். இது என்ன பண்ணலாம், பை மைனஸ் ஏ கூட என்ட்ரி பண்ணலாம். ஆக்சுவலி பை மைனஸ் ஏன்னு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. எப்படி அதில் பை மைனஸ் ஏ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டோட்டல் ஆங்கிளோட சொன்னேன் 180 டிகிரின்னு சொல்லிக்கிறேன். இப்போது இந்த பக்கம் ஆங்கிள் வந்து 100க்குன்னு வச்சுங்களேன். இந்த பக்கம் எவ்வளோ ஆங்கிள் 100. அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சொல்லுவீங்க, 18 உங்களால் சொல்ல முடியும். எப்படி 18 சொல்ல முடியும், டோட்டல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அந்த 180லேருந்து இந்த பக்கம் ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, 100ங்குது. அப்போ 180லிருந்து நான் 100 மைனஸ் பண்ணுறப்ப என்ன சொல்ல முடியும், 80 டிகிரி சொல்ல முடியுமா. அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல ஆங்கிள்ன்றது ஏ. அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 180லேருந்து இதை மைனஸ் பண்ணுறப்ப இதோட ஆங்கிள் கிடச்சிடும். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டான்றது காஸ் டீட்டான்றது என்ன எடுத்துக்கலாம், பை மைனஸ் ஏவாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இதை பை மைனஸ் ஏன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்னும் ஈஸியாக ஷார்ட்கட்டில் சொல்ல போனால், சப்போஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், இந்த பி டாட் சி வந்ததா. ஸோ டெஃபினேஷன் என்ன பண்ணுங்கள், மால்லஸ் பி மால்லஸ் சி காஸ் டீட்டா. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பிசி ஏ மட்டும் ஏபிசி தான் வரணும். அதில் பி அண்ட் சி வந்தாச்சு, எது வரல, ஏ வரல. அப்போ என்ன பண்ணுங்கள், காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏன்னு என்ட்ரி பண்ணுங்கள், சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். இப்போ ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், இதை 2 மால்லஸ் ஆஃப் பின்றது பின்னு போட்டுங்க, மால்லஸ் ஆஃப் சின்றது சின்னு போட்டுங்க. அடுத்தது காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா. ஸோ காஸ் 180 மைனஸ் டீட்டா கோட்டல் டிவைஸை ரன் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸோ ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 180 மைனஸ் டீட்டா எங்கே இருக்கும் பாருங்கள், செகண்ட் கோட்டலில் தான் 180 மைனஸ் டீட்டா இருக்குது. செகண்டில் 180 மைனஸ் டீட்டா இருக்கிறதுனால எது பாசிட்டிவ், சைனு கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இது காசுன்றது என்னது நெகட்டிவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணணும், ப்ளஸ் போடக்கூடாது. ஏன்னா காஸ் ஆஃப் 180 மைனஸ் டீட்டான்றது செகண்ட் குவார்ட்டரில் இருக்குது. செகண்ட் குவார்ட்டரில் சைனு கொசிகன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ அது கண்டிப்பாக நெகட்டிவ். இதில் என்ன பண்ணணும், மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைன்றது எவ்வளோ, 180 இருக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் ஒன்றும் மாற போகிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா இந்த இடத்துல காஸ் ஏவேன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல காஸ் ஏ. ஸோ இதுதான் கிவன் கொஷினில் இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, ப்ரூஃப் பண்ணியாச்சு. கொஷின் பாருங்கள், a square is equal to b square plus c square minus 2bc into cos a நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இது சப்டிவிஷன் 1ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா b square is equal to c square plus a square minus 2ca cos b நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சப்டிவிஷன் 1 எப்படி செஞ்சோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு ட்ரா பண்ணுங்கள். இந்த ஏக்கு ஆப்போசிட் தான் என்ன பண்ணுறீங்க, ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறீங்க. இந்த கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட் தான் பி வெக்டார்னு என்ட்ரி பண்ணுறீங்க. கேபிட்டல் சிக்கு ஆப்போசிட் தான் ஸ்மால் சி வெக்டார்னு என்ட்ரி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வெக்டார் அப்ளை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஆரோ மார்க் அப்ளை பண்ணுறீங்க. தட் இஸ் ஏபி வெக்டார். அடுத்தது இந்த பக்கம் பிசி வெக்டார், அடுத்தது சிஏ வெக்டார். ஸோ நம்ம எதில் ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து சேர்ந்துடும். அப்போ தேர்ஃபோர் இதை 3 வெக்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறப்ப நம்ம கிடைக்கும் 0 வெக்டார்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போட சொல்யூஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தட் இஸ் ஏபி
வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் அடுத்தது சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு என்ட்ரி பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏபி வெக்டார். ஸோ ஏபி வெக்டார் சைடு சி வெக்டார் தானே. ஸோ இந்த சி வெக்டார் என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ் பிசி. பிசின்னா இந்த ஏ வெக்டார். ஸோ இந்த ஏ வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் சைடு ஆகுது பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ ப்ரூஃப் பாருங்கள். பின்றது நமக்கு பாசிட்டிவ் ஆகுது. அப்போ பி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற 2 வெக்டர்ஸ் வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பி வெக்டார் அப்படியே வச்சுங்க ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் சி வெளியே வரும்போது மைனஸ் சி வெக்டார், இந்த ப்ளஸ் சி இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஏ வெக்டார். மைனஸ் காமனாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுலேருந்து பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூஃபில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரிங் அண்ட் போஸ்ட் அப்ளை பண்ணுறேன். தட் இஸ் பி வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுறப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ரிமைன் ஆகுது சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுறப்போ வெக்டர் போன அவசியம் இல்லை, அதை விட்டுருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதில் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறப்போ இந்த சி வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலா வைஸாக 2ஏபின்னு வரும். பட் இங்கே 2சிஏன்னு இருக்குது. அப்போ 2சி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஏன் டாட் என்ட்ரி பண்ணுறேன்னா கொஷினில் காசு இருக்கிறதுனால டாட் பட அப்ளை பண்ணுறீங்க. நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணல ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு எப்படி ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணலாம். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டான்னு போடலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டெஃபினிஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பி வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஸோ அப்போ என்ன ஆகிடும், மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஃபார்முலா வைஸாக பார்த்தீங்கன்னா காஸ் டீட்டான்னு வரும். ஸோ இந்த டீட்டான்றது என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சி டாட் அண்டு ஏ. சி எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ சி இங்கே இருக்குது, ஏ இங்கே இருக்குது. ஸோ சி என்ற வெக்டர் பார்த்தீங்கன்னா நேராக எங்கே வந்து பி ஆண்ட கன்வர்ஜ் ஆகி வருது. இந்த ஏ வெக்டர் பார்த்தீங்கன்னா பிலேருந்து டைவர்ஜ் ஆகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதை ஆங்கிள் நம்ம எடுக்க முடியாது. இங்கே போட்டோம்ல அதே சேம் ப்ராசஸ் தான். அப்போ ஒரு பக்கம் கன்வர்ஜ் ஆகுது ஒரு பக்கம் டைவர்ஜ் ஆகுதுன்னா ஸோ இதெல்லாம் ஆங்கிள் எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுமே கன்வர்ஜ் ஆகணும் இல்லை ரெண்டுமே டைவர்ஜாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல இது கன்வர்ஜ் ஆகினா பண்ணால் டைவர்ஜாக மாற்றிடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த பி வரைக்கும் தான் கன்வர்ஜ் ஆகும், இதுக்கு மேலே என்ன டைவர்ஜ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஆரோ மாதிரி இப்படி போட்டுருங்க. அப்போ இதுவும் டைவர்ஜ் இதுவும் டைவர்ஜ். அப்போ ஆங்கிள் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இதை பை மைனஸ் பின்னு எடுத்துக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள் 180 டிகிரி. அந்த 180 டிகிரியில் இந்த ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணி போகும்போது வெளியிற ஆங்கிள் வந்துடும். அதே தான் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். அந்த ரீசன் 180 மைனஸ் பி, அதாவது 180 தான் பை மைனஸ் பியாக என்ட்ரி பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இதில் என்ன பண்ணலாம், காஸ் டீட்டா டீட்டோட ஆங்கிள் ஆகிடும் பை மைனஸ் பின்னு போடுங்க. ஸோ இந்த இதில் பை மைனஸ் பி. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ காஸ் 180 மைனஸ் டீட்டா லைஸ் இந்த எந்த குவாட்ரனில் பாருங்கள், 180 மைனஸ் டீட்டா எந்த குவாட்ரனில் இருக்குது, செகண்ட் குவாட்ரனில் இருக்குது. செகண்ட் குவார்ட்டரில் யாராவது பாசிட்டிவ், சைனு கொஸ்கின் மட்டும்தான் பாசிட்டிவ். நமக்கு ஃபங்க்ஷன் காசு வந்ததுனால அப்போ கண்டிப்பாக செகண்ட் குவார்ட்டரில் காசு வந்து நெகட்டிவ். அப்போ அதை மைனஸ்னு என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெக்டர் நோட்டேஷனை விட்டுடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2. இந்த மாடுலஸ் ஆஃப் சின்ற சின்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இதை மாடுலஸ் ஆஃப் ஏன்றது ஏன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த என்ன கிடைக்கும். ஸோ இந்த இதில் இப்போ தான் சொன்னேன் காஸ் ஆஃப் 180 மைனஸ் என்ன வரும், செகண்ட் குவார்ட்டரில் இருக்கிறனால இது என்ன ஆகிடும், நெகட்டிவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் போடக்கூடாது, என்ன வரணுங்க மைனஸ்ன்னு வரணும். ஸோ இதில் மைனஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இதில் மைனஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. இங்கே பை இருக்கும்போது அதோட ஃபங்க்ஷன் மாறப்போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல காஸ் பின்னு என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதுதான் சப்டிவிஷன் 2ல் கேட்டிருந்தாங்க ப்ரூஃபு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். சப்டிவிஷன் 3 பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் சி நம்ம இது ப்ரூஃப் பண்ணோம். சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 போட்ட சேம் ப்ராசஸ் தான். அகைன் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துங்க. இந்த கேபிட்டல் ஏக்கு ஆப்போசிட் என்ன பண்ணுறீங்க, ஏ வெக்டர்னு எடுத்துங்க. கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட்டாக ஸ்மால் பி வெக்டர், கேபிட்டல் சிக்கு ஆப்போசிட் என்ன பண்ணுங்க, சி வெக்டர்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் ஸ்மால் ஏ வெக்டர் ஸ்மால் பி வெக்டர் ஸ்மால் சி வெக்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் வெக்டர் அப்ளை பண்ணுறப்போ ஏல ஆரம்பிக்கிறேன். தட் இஸ் ஏபி வெக்டார், அடுத்தது இது பிசி வெக்டார், அடுத்தது சிஏ வெக்டார்னு வரும்.
ஸோ ஏல ஆரம்பித்தோம், ஏலேயே வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போது இதோட 3 வெக்டர்ஸ் நான் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 0 வெக்டர்ஸ்னு கிடைக்கும். ஸோ இதில் என்ட்ரி பண்ணிடலாம். இதோட சொல்யூஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார்னு என்ட்ரி பண்ணுங்கள், ஈக்குவல் டு 0 வெக்டார். அடுத்தது ஏபி, ஏபியோட சைடுனா இருக்கிறதுல சி வெக்டார். ஸோ இதில் சி வெக்டார் ப்ளஸ் பிசியோட சைடுனா பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டாரோட சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி வெக்டார். ஸோ ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ப்ரூஃப் பாருங்கள், சி ஸ்கொயர்ன்றது பாசிட்டிவாக இருக்குது. அதனால் சியை மட்டும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு மற்ற 2 வெக்டர்ஸ் வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஏ வெளியே இருந்தால் மைனஸ் ஏ வெக்டார், இந்த ப்ளஸ் பி வெளியே இருக்கும்போது மைனஸ் பி வெக்டார். ஸோ இதில் மைனஸ் காமனாக ரிமூவ் பண்ணுறேன். ஸோ சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமனாக ரிமூவ் பண்ணுறோம், மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு வந்துடும். ஸோ ப்ரூஃபில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட்டே என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இது என்ன ஆகும்னா த சி வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ணுறோம் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ரிமைனாக இருக்கும் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் த ஹோல் பவர் ஸ்கொயர்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்கும்போது வெக்டர் போடணும் அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணாது சி ஸ்கொயர் என்ட்ரி பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வரும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2a டாட் பின்னு என்ட்ரி பண்ணணும். ஏன்னா இந்த இதில் ஃபங்க்ஷன் காசு இருக்கிறதுனால டாட் ப்ராடக்ட் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் 2a டாட் பின்னு என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினேஷன் யூஸாக ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இருந்தால் எப்படி இப்போ அப்ளை பண்ணலாம், இதை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு என்ன பண்ணலாம், இதை காஸ் டீட்டான்னு என்ட்ரி பண்ணலாம். இப்போ அதே மாதிரில என்ட்ரி பண்ணுறீங்க, ஏ டாட் பிக்கு ஃபார்முலா வைஸாக அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணுறப்போ என்ன வரும்னு பாருங்கள். ஸோ இதில் சி ஸ்கொயர் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறேன், தட் இஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2. இது என்ன பண்ணலாம், இதை மாலஸ் ஆஃப் ஏ மாலஸ் ஆஃப் பி காஸ் டீட்டான்னு என்ட்ரி பண்ணுறீங்க. ஸோ டீட்டான்னு வரும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, இதெல்லாம் ஆங்கிள் நம்ம நோட் பண்ணணும். எங்கே வருது பாருங்கள், ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். ஸோ ஏ டாட் பின்னுக்குது. ஸோ இந்த இதில் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் எங்கே இருக்கு பாருங்கள். ஸோ ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். ஸோ ஏன்றது பார்த்தீங்கன்னா சி பக்கம் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜ் ஆகுது, ஆனால் இந்த பின்றது பார்த்தீங்கன்னா இது டைவர்ஜ் ஆகுது. ஸோ ஒரு கன்வர்ஜ் ஒரு டைவர்ஜ் இருந்தால் இதை நம்ம ஆங்கிளாக எடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். சப்டிஷன் 1 சப்டிஷன் 2லேயும் சரி. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரெண்டுமே கன்வர்ஜாக மாற்றணும், ரெண்டுமே டைவர்ஜாக மாற்றணும். அப்போ என்ன செய்யுங்கன்னா ரெண்டுமே டைவர்ஜாக மாற்றுறேன். அப்போ பாயிண்ட் சி வரைக்கும்னா இது கன்வர்ஜ், சிக்கு மேலே பிடிச்சி என்ன டைவர்ஜ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அப்போ இது என்ன ஆகிடும், இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகுதுன்னு டைவர்ஜ் ஆகிடும். அப்போ இதுவும் டைவர்ஜ் இதுவும் டைவர்ஜ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் நோட் பண்ணலாம். ஸோ ஒரு லைன் ஒரு சைக்கிளோட ஆங்கிள் எவ்வளோ மொத்தத்தில் 180 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிள் சி எடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஆங்கிள் சின்னா இங்கே வெளியிற ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், டோட்டல் ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ 180லேருந்து சியை மைனஸ் பண்ண மாதிரி எடுக்கணும்னா தட் இஸ் அதோட ஆன்சர் கிடைக்கும். அது எப்படி போடலாம்னா இதை பை மைனஸ் சின்னு நோட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டீட்டான்றது இந்த இதில் எப்படி போடலாம், பை மைனஸ் சின்னு சொல்லலாம். சப்போஸ் ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன், என்னது இந்த இதில் ஏ டாட் பி மொத்தம் ஏபிசின்னு வரணும். இதில் ஏ வந்தாச்சு பி வந்தாச்சு, எது வரல, சி வரல. அப்போ என்ன பண்ணுங்க, காஸ் ஆஃப் பை மைனஸ் சின்னு என்ட்ரி பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அடுத்தது குவாட்ரண்ட் வைஸாக பார்க்குறீங்க, இது காஸ் 180 மைனஸ் டீட்டா. ஸோ சப்டிஷன் 1 சப்டிஷன் 2ல் பார்த்தா அதே சேம் ப்ராசஸ் தான். ஸோ 180 மைனஸ் டீட்டா பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் இருக்குது. செகண்ட் எது பாசிட்டிவ், சைனு கொசிக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ், நமக்கு வந்தது காசு. அப்போது செகண்ட் குவார்ட்டரில் காசு நமக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்க போகுது. அதனால் இந்த இடத்துல மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் என்ட்ரி பண்ணிட்டு இதை 2 இதை ஏன்னு போட்டுருங்க, இதை பின்னு போட்டுருங்க. இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா காஸ் பை, அதாவது பை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மாற போகிறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், காஸ் சின்னு என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இதுதான் கொஷினில் ப்ரூஃப் பண்ண சொல்ல ப்ரூஃப் பண்ணியாச்சு. கொஷின் பாருங்கள், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab காசின்னு வரணும், ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.